வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் சின்னஞ்சிறு அதிசயங்கள். நான் சுமதி ராஜா. இன்றைக்கி நாம் இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்டில் இருக்கிற 26 லெட்டர்ஸை அதனோட சவுண்ட்ஸ் வித் ஆப்ஜெக்ட்ஸ் நம்ம லேர்ன் பண்ண போகிறோம். இங்கிலீஷ் இஸ் எ ட்ரிக்கி லாங்குவேஜ். ஏன் அப்படி சொல்கிறோன்னா, தமிழில் அதிகப்படியான எழுத்துக்கள் இருந்தாலும் ஒவ்வொரு எழுத்தோட பெயரும் ஓசையும் ஒன்று தான். ஆனால் இங்கிலீஷில் 26 லெட்டர்ஸ் இருந்தாலும் ஒவ்வொரு எழுத்தோட பெயர் வேறு, அதனோட சவுண்ட் வேறு. ஓகே, அப்போ 26 லெட்டருக்கும் 26 சவுண்ட்ஸ் இருக்கும். ஸோ நம்ம அதை லேர்ன் பண்ணிக்கிட்டால் போதுமா என்ன? அதுவும் இல்லை. ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒன்றுக்கு மேற்பட்ட சவுண்ட்ஸ் இருக்குது. அப்போ இங்கிலீஷில் எத்தனை சவுண்ட்ஸ் தான் இருக்குது அப்படின்னா, ஐபிஏ 44 சவுண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு வரையறுத்துருக்காங்க. What is IPA? The International Phonetic Alphabet. This is a system for representing phonetic sounds with symbols. இதை சில பேர் அப்போஸ் பண்ணாலும் மேக்ஸிமம் எக்ஸ்பர்ட்ஸ் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. இங்கிலீஷ் லாங்குவேஜுக்கு 26 லெட்டருக்கு 44 சவுண்ட்ஸ் ப்ளஸ் 44 சிம்பிள்ஸ் இருக்குது அப்படிங்கிறத அனைவரால் ஓரளவுக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு. அப்போது என் குழந்தை இப்போ தான் படிக்கவே ஆரம்பிக்கிறாங்க. அதுக்குள்ளே என் குழந்தை 44 சவுண்ட்ஸும் படித்து அந்த சிம்பிள்ஸ்லாம் லேர்ன் பண்ணிக்கணுமான்னா அதுவும் தேவையில்லை. இப்போ தான் குழந்தை பள்ளியில் சேர்றாங்க. ஒரு 2.5 வயசு 3 வயசு இருக்குதுன்னா, நாங்கள் ஸ்கூலில் என்ன பண்ணுவோன்னா, ஒரு லெட்டர் எடுத்துகிட்டு அந்த லெட்டரோட சவுண்ட் சொல்லித்தருவோம். அந்த லெட்டர் ரிலேட்டடான ஆப்ஜெக்ட்ஸ்லாம் இருக்கிற மாதிரி ஒரு ஸ்டோரி சொல்லுவோம், ஒரு ரைம் சொல்லுவோம். ஒரு 1 வீக் அதுக்காக ஒரு ஆக்ஷன் வச்சுருப்போம். 1 வீக் அதை மட்டும்தான் நாங்கள் திருப்ப அவங்களுக்கு சொல்லிக் கொடுப்போம். ஸோ குழந்தைங்களுக்கு அது எளிதாக ஒரு விளையாட்டாகவே கற்றுக்குவாங்க. ஓகே, நான் வீட்டில் என்னோடய பேரண்ட்ஸ் நிறைய பேர் கேட்குறாங்க, மேம் நான் சவுண்ட் சொல்லி தரும்போது என் குழந்தை இல்லை, எங்கள் மேம் இப்படி சொல்லித்தரல, எங்கள் ஆண்டி இப்படி சொல்லித்தரல, நீங்கள் வேறு மாதிரி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நானும் யூடியூப்லலாம் பார்த்துட்டு தான் மேம் சொல்லித்தரேன். நீங்கள் இங்கே ஸ்கூலில் எப்படி யூஸ் பண்ணுறீங்கன்னு எங்களுக்கு சொன்னீங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொன்னாங்க. இது வீடியோ மெயினாக என்னோடய ஸ்கூல் பேரண்ட்டுக்காக தான் நான் பண்ணுறேன். வாங்க இப்போது நம்ம இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்டில் இருக்க 26 லெட்டர்ஸை அதனோட சவுண்ட் வித் ஆப்ஜெக்டோடு பார்க்கலாம். லெட்டர் ஏ. லெட்டர் ஏ. The sound is a. 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 a ஏன் படிக்கக்கூடாது. a. 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 apple. a. alligator. a. ant. The next letter is B. B. நம்ம இந்த லெட்டர் நேம் சொல்லும்போது அந்த லெட்டரோட சவுண்டு மேக்ஸிமம் லெட்டர்ஸ்க்கு அந்த நேமோட பிகினிங்லேயோ இல்லை எண்ட்லேயோ அந்த சவுண்டு கேட்க முடியும் நம்மளால். பி. த சவுண்ட் இஸ் பி. பி. இப்போ பிகினிங்கில் நம்மளால் கேட்க முடியுது. இதெல்லாம் நம்ம குழந்தைங்களுக்கு சொன்னோம்னா அவங்க ஈஸியாக கொஞ்சம் புரிஞ்சுக்குவாங்க. பி. பி. இப்படின்னு சொல்கிறப்ப பால். பைக். பட்டர்ஃப்ளை. Next letter C. C. The sound is k. 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 Cat. K. Cake. K. Caterpillar. Next letter is D. D. The sound is D. 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 D.
dog. D dinosaur. D dolphin. Letter E. E. The sound is a. Egg. Elephant. Engine. The next letter is F. F. End of the letter la adunda sound kekkudu. The F the sound is F ங்கும்போது அந்த எண்ட்ல கேக்குது இல்லைங்களா அந்த ஸோ தமிழ் எழுத முடியல F flower face frog G sound is g grapes gate globe. Next letter is H. The sound is ha horse house helicopter I எங்க அந்த சவுண்ட் கேக்குது I the sound is e எங்க கேக்குது I the end of the word I iguana igloo India. The next letter is J. The sound is j. Jack. Jaguar. Jungle. Next letter K. The sound is k. The beginning la kekkudu k kite kangaroo cola. Next letter is L. The sound is L. The end of the name or end of the letter கேக்குது L. Next letter is L. இப்போ இந்த L எங்க கேக்குது சவுண்ட் எண்ட்ல கேக்குது L. Lamp. Lizard. Lion. What letter is this? M. The sound is எங்க கேக்குது M. The end of the letter கேக்குது M. Mango. Mushroom. Monkey. Next letter N.
N. The sound is N. 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 அப்போ எங்கே கேட்குது? The end of the word இருக்குது. N. 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 Nest. Nest. Nightingale. Nose. Neck. O. O. The sound is A. A. Needle. A. 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 Octopus. A. A. Orange. A. A. Ox. Next letter P. P. Sound is P. 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 அப்போ பிகினிங்கில் கேட்குது. P. 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 Parrot. P. P. Pot. P. P. Policeman. What letter is this? Q. Q. The sound is qu. 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 Quill. Qu. Qu. Queen. Qu. Qu. Quilt. Next letter is R. R. The sound is R. 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 இப்போ எண்டில் கேட்குது. R. 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 Rose. R. Rabbit. R. Rain. Next letter S. Yes. The sound is S. 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 இப்போ எங்கே கேட்குது? எஸ் எண்டில் கேட்குது. Strawberry. Sun. Spider. Next letter T. T. The sound is T. 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 அப்போ T பிகினிங்கில் கேட்குது. T. 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 Tiger. T. T. Towel. T. T. Teacup. U. U. The sound is A. Gorilla. A. 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 Umbrella. A. A. Umbrella jellyfish. A. A. Up. V. V. The sound is B. 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 Violin. B. 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 Violin. Vase. Van. Vulture. W. W. The sound is W. 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 Watch. W. W. Watermelon. W. W. Water. W. 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 The letter X. 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 Sound is X. 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 Xmas tree. X. X. X-ray. இந்த X சவுண்டு பெரும்பாலும் ஒரு வேர்டோட எண்டில் நிறைய கேட்கும். பாக்ஸ், சிக்ஸ், மேக்ஸ். ஸோ அந்த மாதிரி. What letter is this? Y. Y. The sound is Y. 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 Yacht. Y. Y. York. Y. Y.
யோக், yellow. Z, ஜீன்னு சொல்லுவாங்க, அது அமெரிக்கன் இங்கிலீஷ், இது பிரிட்டிஷ் இங்கிலீஷ். Z, சவுண்ட். Zebra, zebra crossing. Zoo, zigzag. நாம் இன்றைக்கி இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்டில் இருக்க 26 லெட்டர்ஸையும் அதனோட சவுண்ட்ஸ் வித் ஆப்ஜெக்டோட கற்றுக்கிட்டோம். அதாவது ப்ரைமரி சவுண்ட்ஸ் மட்டும் தான் நம்ம கற்றுக்கிட்ருக்கோம். அந்த ப்ரைமரி சவுண்ட்லேயும் ஓப்பன் சவுண்ட் இல்லை, க்ளோஸ் சவுண்ட் தான் நம்ம கற்றுக்கிட்ருக்கோம். ஓப்பன் சவுண்ட்னா இப்போ பினா ப, நம்ம பு அப்படின்னு கற்றுக்கிட்டோம், ப அப்படின்னு வரும். இது வந்து படிக்கிற எல்லா வார்த்தைகளையும் படிக்கிறதுக்கு குழந்தைங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். அதாவது ப பாலுங்கும் போது அவங்களுக்கு அது கரெக்டாக இருக்கும். ப பெல்லுங்கும் போது பே ஏ சவுண்டு கேட்கும். ஸோ அதனால் புன்னு நம்ம அந்த க்ளோஸ் சவுண்ட் கற்றுக் கொடுத்துட்டோம்னா பால் பெல் அப்படிங்கிறது அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த சவுண்ட்ஸ் எல்லாம் லேர்ன் பண்ணிக்கிறது தான் குழந்தைங்களோட ரீடிங்கோட ஃபஸ்ட் ஸ்டெப்பாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம கவனமாக அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். இன்னும் சில விஷயங்களோட நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.